أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم صوموا وذكرهم بأيام الله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் வெளிச்சப்படுத்துவானாக, அதை விசாலப்படுத்துவானாக, அவருடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து அதிலே மகத்துவமிக்க ஒரு நாளான யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் பிறை 10 அந்த நாளை எதிர்நோக்கி உலக முஸ்லிம்கள் காத்து கிடக்கிறார்கள். ரமதானுடைய கடைசி 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து வரக்கூடிய 10 நாட்கள், இந்த நாட்களை மார்க்கம் மிகவும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறது. இதில் நிறைய நன்மைகளும் வரலாற்று செய்திகளும் தத்துவ பின்னணிகளும் கொண்ட நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10வது நாள், அது உலக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய, அனுசரிக்கப்படக்கூடிய மிக மூத்த ஒரு பண்டிகை. அதற்கு மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு வரலாறு இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நாளுக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து மட்டுமல்ல, பழங்கால சமூகம், முந்தைய நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் கூட முக்கியத்துவமுடைய நாளாக யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் கண்ணியப்படுத்தப்பட்டு அந்த நாளில் கடைபிடிக்கும் நோன்பு பிடிக்கும் பழக்கத்தை முந்தைய சமூகமும் கடைபிடித்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பு, நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பும், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலகட்டத்து மக்கத்து மக்கள் யௌம ஆஷூராவை புண்ணியம் நிறைந்த நாளாக, நன்மைகள் நிறைந்த நாளாக அனுசரித்திருப்பதை பார்க்கிறோம். அதன் பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
13 ஆண்டு காலம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்கே ஏற்கனவே வசிக்கக்கூடிய யூதர்கள் அவர்களும் அந்த நாளில் நோன்பு பிடிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அப்படி கண்டபொழுதுதான் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, எங்களுடைய இறை தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து காப்பாற்றிய நாள் என்கிற நன்றி உணர்ச்சியின் காரணத்தினால் நாங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் என்று அவர்கள் யூதர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா, உங்களை விடவும் மூசாவுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். மூசா என்னுடைய சகோதரர், அவர் கொண்டு வந்த தீனைத்தான் நான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே நாங்கள் தான் உங்களை விடவும் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் பிறை 9 நான் நோன்பு வைப்பேன், அவர்களுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதற்காக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத்து அந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தின் 10வது நாள் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகள் மாத்திரமல்ல, அதற்கு முந்தைய சமூகம் பண்டைய சமூகம் என்று யார் யார் இருந்தார்களோ அவருடைய வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா காலகட்டத்திலும் அந்த நாள் மிக முக்கியமான நாளாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருப்பதை நாம் வரலாற்றில் இருந்தும் தஃசீர்களில் இருந்தும் நாம் நிறைய பார்க்க முடியும். நோன்பு ரமலான் நோன்பு என்பது பிறை ஹிஜ்ரத் 2 கடமையானது. ஆனால் அவர்களெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு என்பது யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பாக மட்டும்தான் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கத்திலே இருந்து எல்லா சமூகத்தவரும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் முஹர்ரம் 10வது நாள் இருந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆஷூரா என்று சொன்னால் அஷர என்ற வார்த்தையிலே இருந்து வந்த ஒரு சொல். அஷரா என்று சொன்னால் 10 என்று பொருள். ஆஷூரா என்று சொன்னால் 10வது நாள் என்று பொருள். திஸ்ஆ என்று சொன்னால் 9 என்று பொருள். தாசுஆ என்று சொன்னால் 9வது நாள் என்று பொருள். ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு அதனுடைய நாட்களும் நேரங்களும் காலங்களும் மாறுகிற பொழுது பெயர்களும் மாறிவிடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய சஹீஹுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய நூலுக்கு, ஹதீஸ் நூலுக்கு விரிவுரை எழுதியிருக்கக்கூடிய அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய விரிவுரை நூலான உம்தத்துல் காரி என்று சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரை நூலில் யௌம ஆஷூராவுக்கு சில விளக்கங்களை சொல்வதை பார்க்கிறோம். ஏன் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நாள் இந்த நாளுக்கு பெயர் சூட்டப்பட்டது என்று சொன்னால், சுமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முந்தைய சுமார் 10 நபிமார்களுடைய புகழ்பெற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட சம்பவங்கள் இந்த நாளில் தான் நிகழ்ந்தது என்கிற காரணத்தினால் இது வரலாற்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்ட சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்று அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த நாளில் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களை நம்பி இருக்கிற சமூகத்தவரை ஒரு கப்பலில் ஏற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் அந்த கப்பல் மட்டும் மூமின்கள் மட்டும் பாதுகாப்பாக பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த கப்பல் அது கரை ஒதுங்கி மூமின்கள் பாதுகாக்கப்பட்ட நாளும் இந்த நாள்தான், யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசனை எதிர்த்து மார்க்க பிரச்சாரம் செய்ததன் விளைவாக அவருடைய கோபத்தை சம்பாதித்து நெருப்பு குண்டத்திலே அவர்கள் வீசப்பட்டு அது காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளை பிரிந்து சோகத்திலும் கவலையிலும் மூழ்கி இருந்த பொழுது அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வரத்தல் பஸர என்று சொல்லக்கூடிய திருவரை வசனத்தின் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை திரும்ப கிடைத்த நாளும் இந்த நாள்தான். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறையிலே இருந்து விடுதலை கிடைத்தது.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்து அவர்களும் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் நிவாரணம் முழுமையாக பெற்று அவர்கள் பூர்ண ஷிஃபாவை பெற்றதும் இந்த நாள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இந்த பூமியின் சக்கரவர்த்தியாக பாதுஷாவாக அவர்களை நியமித்ததும் இந்த நாள் தான் என்று ஏராளமான வரலாற்று செய்திகளை இந்த நாளோடு தொடர்புடைய செய்திகளாக இமாம்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்ததாக அறிவித்ததும் இந்த நாள் தான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக வமா தஅخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபத்ஹ் அந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனம் அருளப்பட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக பிரகடனம் செய்யப்பட்ட நாளாகவும் இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து நாம் பார்க்க முடியும். இவற்றிலே முக்கியமானது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை அழைத்து கொண்டு ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும், இவர்களை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒரு முயற்சி, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சியின் விளைவாக அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் அவர்களை எதிர்த்து நின்று அவர்களை துரத்தி கொண்டு வந்த ஃபிரௌன் அதே கடலுக்குள்ளே மூழ்கி இறந்து போன வரலாற்றையும் நினைவு கூறக்கூடிய நாளாக இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் இருப்பதை பார்க்கிறோம். ஹாதா யௌமுன் அலீம் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு வ கர்ரக ஃபிர்அவுன ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன். இந்த நாளில் தான் இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல, ஒரு மகத்துவமிக்க நாள். இந்த நாளில் தான் நபி மூசாவையும் மூசா நபியுடைய கௌமையும் அவருடைய கூட்டத்தாரையும் சமூகத்தவரையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசனுடைய பிடியிலே இருந்து அவர்களை காப்பாற்றினான். வகர்ரக ஃபிரௌன அவர்கள் சென்ற அதே தடத்திலேயே ஃபிரௌனை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மூழ்கடித்தான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு பிடித்தார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த நாள் என்பது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை கியாமத்து வரைக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த செய்தியின் வாயிலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மோசமான ஆட்சியாளர்களுக்கும் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை உணர்த்தும் நாளாக இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் பிறை 10வது நாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே அரசர்களாக இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததற்கு பின்னால் தாங்கள் தான் இந்த உலகத்தையே நிர்வகிக்க போகிறோம் என்று தெரிந்தும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பு ஒரு அமானத்து என்பதை உணர மறுத்து தங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை நசுக்குவதும் கொடுமைப்படுத்துவதும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குவதும் புதிய புதிய சட்டங்களை அமல்படுத்தி அவர்களை துன்புறுத்துவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரமானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானத்து அது. அந்த அமானத்தை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள் கண்ணீர் சிந்தாமல் அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் கிடைக்கப்பெற்று அவர்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு நாம் வழி செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக அதற்கு நேர் மாறாக யார் யார் நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை நசுக்கக்கூடிய அதிகார வர்க்கம் பதவியும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்து மக்களை துன்புறுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய அந்த அதிகார திமிர் என்பது நிரந்தரமானது அல்ல. அதற்கு ஒரு நாள் நாம் முடிவு கட்டுவோம் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனுடைய செயலின் வழியாக இந்த உலகத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நபிமாருடைய சரித்திரங்கள் வரலாறுகளை குர்ஆன் விரிவாக ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரையும் சொல்லிக் கொண்டே வராது. குர்ஆன் என்பது ஒரு வரலாற்றை பேசுகிற புத்தகம் அல்ல. அந்த வரலாற்றுக்கு பின்னாலே இருக்கிற பாடத்தையும் படிப்பினையும் சொல்லுகிற ஒரு நூல் அது. எனவே ஒரு ஊரிலே ஒரு அரசர் இருந்தார், ராஜா இருந்தார் என்று நாம் குழந்தைகளுக்கு கதை சொல்வதை போல குர்ஆன் பேசாது. பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப இந்த செய்திகளை குர்ஆன் பேசிக்கொண்டே வரும்.
சில இடங்களில் வாசிக்கிற பொழுது சம்பந்தம் இல்லாமல் இருப்பதை போல தோன்றும். தலாக்கை பற்றியும் குலாவை பற்றியும் பேசுகிற பொழுது சம்பந்தம் இல்லாமல் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லும். அது நூஹ் நபியினுடைய வரலாற்றை இடையிலே சொருகி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு போகும். அதற்கு பின்னாலே இருக்கிற தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுடைய தர்ஜுமாவை மட்டும் நாம் பார்த்தால் போதாது, அதற்கு பின்னாலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய தப்சீர்களையும் பார்க்கிற பொழுதுதான் அந்த வசனங்களுக்கு பின்னாலே இருக்கிற நுட்பங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா وَإِذْ فَرَّقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே நாம் கடலை பிளந்து மூசாவையும் மூசாவுடைய கூட்டத்தாரையும் காப்பாற்றினோம். அதே கடலுக்குள்ளே நாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிற பொழுது அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது வஅன்தும் தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நபி மூசாவும் மூசாவுடைய கூட்டத்தாரும் தங்களை எதிர்த்து பின்னால் வரக்கூடிய ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் மூழ்கடிக்கப்படுவதை லைவாக அவர்கள் பார்த்தார்கள் என்பது அதற்கு பொருள். வெறுமனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஊரை விட்டு ஓடியதற்கு பிறகு நம்மை துரத்தி கொண்டு வந்த ஃபிரௌனும் அதே கடல்தான் மூழ்கடித்தான் என்று பின்னால் ஒரு கதையாக ஒரு செய்தியாக அதை சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், வஅன்தும் தன்துரூன் நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் வந்த அதே தடத்தில் நான் ஃபிரௌனை மூழ்கடித்தேன். ஏன் மூழ்கடித்தேன் தெரியுமா என்கிற தத்துவத்தை எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே அவன் பேசுகிறான். அவன் அசுர பலம் கொண்டவன், சாதாரணமான பலம் அல்ல. சிறுபான்மை சமூகத்தை எதிர்த்து போராடி அந்த 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 அரசன் மூழ்கடிக்கப்பட்டிருக்கூடிய நாளாக இந்த யௌமு ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இருப்பதை பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நம்பி இருக்கக்கூடிய 6 லட்சம் மக்களை அழைத்து கொண்டு அந்த கடலை நெருங்கி விட்ட பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள் நாம் இப்பொழுது போகிறோம் என்று சொன்ன சமயத்தில் அந்த சமூகத்தவர்கள் சொன்னார்கள், கால அஸ்ஹாபு மூசா மூசாவை பின்பற்றி பின்னால் இருக்கிற மக்கள் சொன்னார்கள், இன்னால முக்ரகுன் இந்த கடலுக்குள்ளையா எங்களை அழைத்து போகிறீர்கள், இந்த கடலில் நாம் மூழ்கி விடுவோமே என்று அந்த மக்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் சொன்னார்கள். அந்த கடலுக்குள்ளே நாம் இறங்கினால் இந்த கடலில் எல்லாம் மூழ்கி விடுவோம், நம்முடைய கண்களுக்கு முன்னால் மிக பிரம்மாண்டமான அலைகளோடு நம்மை அச்சுறுத்தி பயமுறுத்தும் விதமாக அதை ஆர்ப்பரித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த கடலுக்கு முன்னால் கொண்டு வந்து மூசாவை நீங்க எங்களை நிறுத்திவிட்டீரே, ஒரே ஒரு இறைவனை நம்ப சொல்லிவிட்டு இந்த கடலுக்குள்ளே கொண்டு வந்து எங்களை மூழ்கடிக்க போகிறாரா என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இந்த மக்கள் இப்பொழுதும் கூட ஒரு அவநம்பிக்கையான பேச்சை பேசுகிறார்களே என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, கல்லா நீங்கள் சொல்லுவது போல அல்ல, நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ விஷயம் அப்படி அல்ல, இன்னமாய ரப்பி சயஹ்தீன் என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி ஆட்சி அதிகாரிகளால் மன்னர்களால் அரசர்களால் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பொறுப்பிலே இருக்கிறார்களோ, நாட்டை ஆளுகிற பொறுப்பிலே இருக்கிறார்களோ, அவர்கள் மக்களை துன்புறுத்தி மிக பிரம்மாண்டமான நெருக்கடிகளுக்குள்ளே ஆளாக்குற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் மொழிய வேண்டிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை, இன்னமாய ரப்பி சயஹ்தீன் என்னுடைய இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு பாதை காட்டுவான். துணையாக இருக்கிறான் என்று மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, எனக்கு ஒரு பாதை காட்டுவான் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த தண்ணீரை தன் கைவசம் இருந்த அந்த தடியினாலே குச்சியினாலே அடிக்க சொன்னான். இந்த இடத்துல இன்னொரு தத்துவத்தையும் சொல்வார்கள். மூசா நபியின் கையில் இருக்கக்கூடிய அந்த தடி எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய தடி. அது இதற்கு முன்பு ஃபிரௌனுடைய அரச சபையிலே என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து இந்த குர்ஆன் வேறு வசனங்களிலே பேசுகிறது. மூசா நபி நினைத்திருந்தால் அவர்களாக கடலை அடித்திருக்க முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அசா என்று சொல்லக்கூடிய இந்த குச்சியை வைத்துக் கொண்டு நாம் என்னவும் செய்யலாம். நாம் அடித்தால் கடல் பிளக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக நான் குச்சியை நம்பியவன் அல்ல, அல்லாஹ்வை நம்பியவன் என்கிற தத்துவத்தை என்கிற ஈமானிய பலத்தை அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னமாய ரப்பி சயஹ்தீன் எனக்கு என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் ஒரு பாதையை காட்டுவான் என்று சொன்னார்கள்.
அந்த சமயத்தில் தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசாவுக்கு சொன்ன செய்தியை திருமறை பேசுகிறது. ஃபத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், அந்த கடல் மீது நீங்கள் அந்த கையில இருக்கிற குச்சியினாலே அடியுங்கள், அசாவினாலே நீங்கள் அடியுங்கள் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அடிக்கும்படி உத்தரவிட்டான். அப்படி அடித்த பொழுது அந்த கடல் 12 பாதைகளாக பிரிந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. அப்படி அடித்த பொழுது 12 பாதைகளாக அந்த கடல் பிளந்தது. அப்படி வழிவிட்டு நின்ற பொழுது அந்த பாதையின் வழியாக மூசா நபியும் மூசா நபியோடு வந்திருக்கக்கூடிய 6 லட்சம் மனிதர்களும் மக்களும் அந்த பாதை வழியாக கடந்து சென்றார்கள். அதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பக்கமாக சென்றதற்கு பிறகு அவர்கள் அந்த கரையை தாண்டியதற்கு பிறகு மூசா நபியை துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த ஃபிரௌனும் அவருடைய படையினரும் அதே பாதை வழியாக கொஞ்சம் கூட சிந்திக்கும் சக்தியை திறனை இழந்திருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அரசன், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று அவன் சொன்னான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் இறைவன் என்று அவன் சொல்லவில்லை, இறைவனுங்களுக்கெல்லாம் பெரிய இறைவன் நான் தான் என்று அவன் சொன்னான். அப்படி சொன்னவன் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும் இல்லையா? அவன் புத்தி பேதலித்தவனை போல இவர்களை துரத்துவதற்காக கடலுக்குள்ளே வந்தான். வந்த சமயத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடல் நீரை இரண்டாக இணைத்து எப்படி பிளந்திருந்ததோ அதை அப்படியே பிளந்து அவர்களை மூழ்கடித்தார் என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கைகளில் இருந்த அந்த கைத்தடியின் வழியாக பெரிய செய்திகளை சொல்வதை பார்க்கிறோம். இதற்கு முன்பு இதே கூட்டத்தாருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தாகமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை எடுத்து நீங்கள் பாறையிலே அடியுங்கள் என்று சொன்னார். அப்படி அடித்த பொழுது 12 ஊற்றுகளாக அந்த பாறையில இருந்து ஊற்று கிளம்பி வந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. எந்த கைத்தடியை வைத்து ஒரு காலத்தில் பாறையில் அடிக்க சொன்னாரோ அப்படி அடித்த பொழுது அந்த பாறையில இருந்து 12 ஊற்றுக்கள், தண்ணீரின் ஊற்றுக்கள் கிளம்பி வந்தது அந்த கைத்தடியுடைய முந்தைய வரலாறு என்று சொன்னால், பின்னால் அதே கைத்தடியை வைத்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடலை அழிக்க சொல்கிறான். அந்த கடல் நீர் பாறையை போல உறைந்து போய் 12 பாதைகளை காட்டுகிறது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த 2 செய்திகளையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிறான். உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும், உங்களுக்கு ஒரு பாதையை தர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய கைத்தடியை வைத்து அவன் எவ்வளவு பெரிய பாதையும் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பான் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறையின் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஃபிரௌன் சாதாரணமான ஆள் அல்ல. وَإِنَّ فِرْعَوْنَ لَعَالٍ فِي الْأَرْضِ وَإِنَّهُ لَمِنَ الْمُفْسِدِينَ என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் பூமியிலே கர்வம் கொண்டு திரிந்தவன், தலைக்கணம் பிடித்து திரிந்தவன், அவன் வரம்பு மீறி நடந்தவன் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறார். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் கனவு ஒன்று கண்டான். அந்த கனவின் பொழுது அந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்புவார்கள் என்று தெரிந்த சமயத்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொலை செய்தான். யுதப்பிஹு அப்னாஹும் வ யஸ்தஹி நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். அவன் மிகப்பெரிய விஷமியாக இருக்கிறான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு இடையூறாக ஆண் பிள்ளை ஒருவர் இருப்பார் என்கிற காரணத்தினால் அந்த ஆண் பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொலை செய்வதற்கு உத்தரவிட்டான். பெண் குழந்தைகளை ஹயாத்தோடு அவன் விட்டு விட்டாள் என்கிற செய்தியை குர்ஆன் பேசுகிறது. எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யப்பட வேண்டும், என்னுடைய ஆட்சிக்கு ஏதோ ஒரு ஆண் குழந்தை அச்சுறுத்தலாக இருக்க போகிறது என்று தெரிந்தார். ஆனால் அவன் பெரிய கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் கூட அவனுடைய திட்டம் என்பது தவிடுபொடியானது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதே அரண்மனைக்குள்ளேயே வாழ வைத்த செய்தியை நாம் பார்க்க முடியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அதே அரண்மனைக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு வழியாக ஓடை வழியாக பத்திரமாக உள்ளே வந்த பொழுது அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்து அதிசயித்த ஃபிரௌனுடைய மனைவி, இந்த குழந்தையை நாம் ரகசியமாக வைத்துக் கொள்வோம், இதை நாம் எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று சொன்ன பொழுது மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையை அவன் விட்டு வைத்தான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தவன் அந்த ஒரு குழந்தையை விட்டு வைத்தான். அந்த குழந்தை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது அவனுக்கு தெரியாமல் போனது. மனிதர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பொழுது அவனுடைய அறிவின் எல்லை எது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே மேற்கோள் காட்டி பேசுவதை நாம் பார்க்க முடியும்.
அந்த இடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமாகவே பாதுகாப்பு கொடுத்து அந்த குழந்தையை அந்த அரண்மனைக்குள்ளேயே மிகச்சிறப்பாக வளரச் செய்து அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை அந்த குழந்தையின் தாயை வைத்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு வேலைக்காரியை போல அனுப்பி அந்த குழந்தைக்கு பாலூட்டி இருக்கிற வரலாறை எல்லாம் குர்ஆன் விரிவாக பேசுவதை நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது என்று தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது. எவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் ஒரு குருவி என்பது ஒருபோதும் பருந்தாக முடியாது. பருந்துக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, கழுகுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, குருவிகளுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, புறாவுக்கு ஒரு திறமை இருக்கிறது. அதுபோல மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும், எவ்வளவு செல்வாக்கு படைத்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை தன் கைவசம் வைத்திருந்தாலும் கூட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தாந்தவாதிகளும் முஸ்லிம்களோடும் இஸ்லாத்தோடும் முரண்படுகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தில் நாம் அவர்களோடு காம்ப்ரமைஸ் செய்து கொண்டால் அவர்கள் நம்மை விட்டு விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் நம்மோடு முரண்பட்டு நிற்கிறார்கள். எவ்வளவு பெரிய அதிசயத்தை காட்டினாலும், மந்திரங்களை காட்டினாலும், மாயாஜாலங்கள் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற விஷயத்தில் முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. அந்த ஈமானிய பலம் என்பது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும், அது உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளை சென்று பார்த்தாலும் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படக்கூடிய எல்லா மண்ணிலேயும் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு நாட்டு என்பது அதுதான். அந்த விஷயத்தில் தான் முரண்படுகிறார்கள். முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் ஒத்துப்போக மாட்டார்கள் என்று நமக்கு தெரியுமே. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாலே போலோ சாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார், அவர் சாதாரண ஒரு போலீஸ்காரர், ஒரு போலீஸ் அதிகாரியாக பதவி சுமந்தவர் திடீரென்று ஒரு நாள் சாமியாராக மாறுகிறார். அப்படி சாமியாராக மாறியவருக்கு இந்த நாடு சட்டத்தில் என்ன சலுகைகளை கொடுக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேசத்தில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை பேரும் போலிகள். அவர்கள் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவருடைய சொத்தையும் பணத்தையும் பாதுகாக்கக்கூடிய கருவூலங்களாக மறைமுகமாக செயல்படுகிறார்கள். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் அதிகாரிகள் அவருடைய அரண்மனைக்குள்ளே நுழைய முடியாது. அவருடைய அரண்மனைகளுக்குள்ளே, ஆசிரமங்களுக்குள்ளே கொலையே நடந்தாலும் எந்த போலீஸ் அதிகாரியும் துப்பு துறப்பதற்காக உள்ளே செல்ல மாட்டார்கள். அந்த மீடியாக்காரர்கள் மற்றவருடைய வாழ்க்கையின் விஷயத்தில் நடக்கூடிய விஷயங்களை எல்லாம் தோண்டி துருவி பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் எந்த ஆசிரமத்திற்குள்ளாலேயும் ஒரு கொலை நடந்து விட்டால் அதை விசாரிக்க மாட்டார்கள். எந்த சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருப்பவர்கள் இந்த சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த சட்டமும் அவர்களுக்கு இது பாயாது. இந்த போலோ சாமியார் அவரை சந்திப்பதற்காக, அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நெருக்கடிகளையும் நசுங்கி செத்து போன செய்திகளை நாம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாலே பத்திரிகையை நாம் படித்தோம். ஆனால் அதற்கு பிறகு சில பேரை கைது செய்திருக்கிறார்கள். சில பேருக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் எங்குமே இந்த சாமியாருடைய பெயர் இல்லை. இந்த நாட்டிலே எவனும் அதை குறித்து கேள்வியே கேட்கவில்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். அதே போல நமக்கு முன்னாலே கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒருவர் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அவதூறுகளை பேசினார் இந்த சமூகத்தை குறித்து, எவ்வளவு அவதூறுகளை, பழிகளை, குற்றச்சாட்டுகளை, பொய்யான அவதூறுகளை எல்லாம் பரப்பிக் கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் ஊடகங்களும் இதை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன. தப்பிப்பதற்கு வழி தெரியாமல் அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் சொன்னார், நான் பயாலஜிக்கலாக பிறக்கல, நானும் கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னார். அதையும் எந்த மக்களும் கேள்வி கேட்கவில்லை. தங்களுடைய கடவுள் நம்பிக்கையை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி கேலி கூத்தாக ஆக்குகிறாரே, இதை நாம் சும்மா விடக்கூடாது, இதை கேள்வி கேட்க வேண்டும் என்று அவர்களை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே அந்த துணிச்சலை வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் இறை நம்பிக்கையில் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறைகளை சொல்வதை போல அவருடைய ஈமான் என்பது, அவருடைய இறை நம்பிக்கை என்பது சிலந்தியின் கூடுகளை போல, வீடுகளை போல ரொம்ப பலவீனமானது என்று சொல்கிறார். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த சிலந்தி பூச்சி எங்கிருந்தோ அதனுடைய நரம்புகளை எல்லாம் கொண்டு வந்து, நூல்களை கொண்டு வந்து ஒரு வீட்டை கட்டும். வெளியிலே இருந்து பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய விரல்களால் அதை கொஞ்சம் இழுத்து விட்டால் அந்த வீடுகள், சிலந்தையின் வீடுகள் அப்படியே தகர்ந்து போவதை போல இந்த மக்களுடைய ஈமான் இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுவதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில்
இப்படி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பெரிய பாடமாக, படிப்பனையாக இந்த யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பலம் மிக்க ஈமானாக ஆட்சி அருள்வாளிப்பானாக. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்துடைய ஆசைகள் எதற்கு முன்னாலும் அடிபணிந்து விடாமல், நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்கள் எவ்வளவு பெரிய கொடூரமான மிக மோசமான ஆட்சியாளராக இருந்தாலும் உடைய சட்டங்களுக்கு நாம் பணிந்து நடப்போமே தவிர ஈமானை விட்டுக் கொடுக்கிற பண்பு என்பது முஸ்லிம் சமூகத்தில் ஒருபோதும் இருக்காது. அந்த நாளை உணர்த்தக்கூடிய நாளாக யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நாளை நாம் பார்க்க முடியும். ஃபிரௌன் வெறுமனே அவன் ரப்பு என்று சொல்லவில்லை. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்கள் கடவுள், கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் என்று சொன்னான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நீ கடவுள் அல்ல, இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய அனைத்தும் எங்கள் ரப்புக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது ஃபிரௌன் அந்த நேரத்தில் சொன்னான், தன்னுடைய மன்னர்களை அழைத்து சொன்னான், மூசாவின் கடவுள் அனைத்து சக்தியும் பெற்றவனாம், அவன் வானத்திலேயும் பூமியும் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று மூசா சொல்லுகிறார். அவனை நீங்கள் நம்பாதீர்கள், நான் ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த எகிப்துக்கு கீழே தான் ஆறுகள் ஓடுகிறது, இந்த ஆறுகள் எனக்கு சொந்தம் என்று சொன்னார். தண்ணீர் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சூரியனும் பூமியும் சந்திரனும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் குர்ஆன் பேசிக்கொண்டே வருகிறது. வானமும் பூமியும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் நிற்கிற என்னுடைய அரண்மனைக்கு கீழே தான் ஆறுகள் ஓடுகிறது, தண்ணீர் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவன் பெருமை பேசினான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்ணீரிலேயே அவருடைய வாழ்க்கையை மூழ்கடித்த செய்தியை குர்ஆன் பேசுகிறது. அந்த நாள் தான் இந்த நாள், இந்த முஹர்ரம் 10வது நாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன், அப்படி நோன்பு பிடிக்கிற பொழுதுதான் 10வது நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய யூதர்களுக்கு அது மாற்றமாக அமையும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 9வது நாளும் 10வது நாளும், முஹர்ரம் பிறை 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக அறியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த நாளில் நாம் நோன்பு வைக்க வேண்டும், அது சுன்னத்தாக இருக்கிறது. முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும்